அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி. இந்த வீடியோல நம்ம பாலிட்டில எந்தெந்த டாபிக் வந்து முக்கியமா படிக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாமே வந்து அவுட் சோர்ஸ் வந்து நெறைய படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? நெறைய பேர் பிரகதீஷ் பப்ளிகேஷன் இது மாரி நெறைய புக் வந்து வெங்கடேஷன் புக்கு, மத்த அகாடமிஸ் நெறைய இருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் பேர் சொல்ல விரும்பல. எல்லா அகாடமி புக்கையும் வந்து நம்ம கண்டிப்பா வாங்கி படிச்சுட்டு தான் இருக்கோம். ஸோ அது ரொம்ப முக்கியம். படிக்கணும். நான் இல்லன்னுலாம் சொல்ல வரல. நீங்க ஒரு டெஸ்ட் பேட்ச் எந்த ஒரு அகாடமில ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லாட்டினா வேற ஏதாவது ஒரு மெட்டீரியல் ஃபாலோ பண்ணியிருந்தாலும் சரி. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி லாஸ்ட் டைம் நடந்த குரூப் 4 எக்ஸாம் அதில் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி மாற்றங்கள் பார்க்க முடியுது. அதுக்கு முன்னாடி நடந்த எல்லா எக்ஸாம்லையுமே வந்து ஸ்கூல் புக்குக்கு தான் அதிகமான ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 11th and 12th புக்கு தான் அதிகமான கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ 10th வந்து கேள்விகள் இருக்கும். பட் எல்லாருமே வந்து 10th கேட்டால் காம்படிஷன் ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறனால 11th and 12க்குமே வந்து குரூப் 4 லெவல் எக்ஸாம்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ குரூப் 1க்கே வந்து 11th and 12th தாண்டி மாட்டாங்க. பட் லாஸ்ட் டைம் இந்த குரூப் 4 எக்ஸாம்க்கு 12th புக்ல நெறைய கொஸ்டின்ஸ் வந்து இடம் பெற்றிருந்துச்சு. நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் தெளிவா வரிக்கு வரி தெளிவா யார் படிச்சிருக்காங்களோ, அவங்களால மட்டும் தான் அந்த எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். சும்மா நார்மலா ஓரலா ரீட் பண்ணிட்டு போறவங்களுக்கெல்லாம் வந்து அந்த எக்ஸாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்குமான்னு கேட்டா சத்தியமா கிடையவே கிடையாது. ஓகேவா? பட் நம்ம பாலிட்டில எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத ஸ்கூல் புக்ல எந்தெந்த டாபிக் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் அதெல்லாம் தாண்டி அவுட் சோர்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கில் நான் சொல்ற பாடங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்க படிச்சிட்டீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அப்புறம் நீங்க அவுட் சோர்ஸ் போங்க. ஓகேவா? ஸோ எல்லாருமே வந்து ஸ்கூல் புக்கில் இருக்க டாப்பிக்கே வந்து ஒழுங்கா படிக்காம அவுட் சோர்ஸ்னு தேடி தேடி படிக்கிறாங்க. ஸோ அவுட் சோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெட்டர் தான், இல்லை நான் சொல்ல மாட்டேன். அவுட் சோர்ஸ் படிக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ இருக்க காம்படிஷன் ஃபீல்டில். ஓகேவா? பட் அதுக்கு முன்னாடி நான் ஸ்கூல் புக்கில் எந்தெந்த டாபிக் முக்கியம் அப்படிங்கிறத பாலிட்டியில் குறிப்பாக நான் ஒவ்வொரு லெசனா சொல்றேன். அந்த லெசன் எல்லாத்தையுமே நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா, ஓகே. நீங்க அவுட் சோர்ஸ் படிக்கிறதுக்கு தயாராகிட்டீங்க. ஓகேவா? ஸோ நீங்க எடுத்தோனே வந்து அவுட் சோர்ஸ் போனீங்கன்னா, எத படிக்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியாது. நீங்க ஒரு 2, 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கேண்டிடேட் அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நான் சொல்றது புதுசா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இருந்தாலும் சரி, நான் சொல்றது ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கே புரியும். ஸோ புரியாத பட்சத்துக்கு சொல்றேன். நீங்க ஆல்ரெடி எனக்கு எல்லாம் தெரியும். நான் பாலிட்டில வந்து எப்படி படிக்கணும் எனக்கு தெரியும். நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பெர்சனா இருந்தீங்கன்னா, வீடியோ ஸ்கிப் பண்ணி கூட போங்க. அது உங்களோட விருப்பம். நான் வந்து வற்புறுத்தி பார்க்க வைக்கணும்னு சொல்லலை. ஸோ உங்களோட தனிப்பட்ட விருப்பம். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் ஃப்ரெஷர் இப்போ தான் வந்து பாலிட்டிலாம் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி 6th 12th வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்கிற மெயினாக பாலிட்டியில் கேட்கக்கூடிய கண்டென்ட் மட்டும் நான் ஒவ்வொரு லெசனாக சொல்கிறேன். ஸோ அந்த பிடிஎஃப்லேயே உங்களுக்கு தெரியும் சைடில் எந்தெந்த டாபிக் எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நான் ஓல்டு அகாடமி புக்கில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதை தான் வந்து நான் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் ஒவ்வொரு டாப்பிக்காக நான் சொல்கிறேன். அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பாருங்கள். ஓகேவா? ஸோ ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி நீங்கள் படித்த டாப்பிக்காக தான் இருக்கும். ஸோ ஒரு சில பாடங்கள் நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து இதை படிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் மிகப்பெரிய பப்ளிகேஷன் புக்கை தேடி போகிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ என்னென்ன லெசன் அப்படின்னா 6th இருக்கக்கூடிய பெண்கள் மேம்பாடு அந்த டாபிக். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 7th இருக்கக்கூடிய தேசிய சின்னங்கள். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் ரொம்ப அடிப்படையில் இருக்கக்கூடியது. 6th டேர்ம் 7th டேர்ம் அதே மாதிரி 8th வந்து பார்த்தோம்னா மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் இந்த டாபிக் வந்து பார்த்துக்கணும். ஸோ அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி. ஸோ இது வந்து 9th இருக்கு இந்த பாடம். ஓகேவா? ஸோ எல்லா பாடமும் முக்கியம் தான். நான் சொல்றது வந்து பாலிட்டியில் எந்த பாடத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஓகேவா? அதேமாதிரி பாருங்க 9th வந்து தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் இந்த பாடம் ரொம்ப முக்கியம். அடுத்து 9th வந்து மனித உரிமைகளை பத்தி கண்டிப்பா படிச்சுக்கணும். மனித உரிமைகள் பத்தி சொல்லக்கூடிய பகுதி எது அப்படின்றத தாண்டி அதே மாதிரி எத்தனை அடிப்படை உரிமைகள் வந்து இருக்கு இப்போ கரண்ட்ல அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பாருங்க அரசாங்கங்களின் வகைகள் அந்த டாபிக் ரொம்ப முக்கியம். உள்ளாட்சி அமைப்புகள் 9th இருக்கு. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா 9th கொடுத்துருப்போம், 10th இருக்கும். அந்த பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி பாருங்க 9th வந்து ஒரு 5 பாடம் கிட்ட இருக்கு. 8th ஒரு பாடம், 7th ஒரு பாடம், 6th ஒரு பாடம். இதெல்லாம் வந்து மெயினான பாடங்கள். ரொம்ப இன்டெப்தா தெரிஞ்சுக்கணும். அதுல வந்து நிறைய கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகேவா? அதே மாதிரி பாருங்க 10th இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு, இந்திய வெளியுறவு கொள்கை. ஸோ மொத்தம் வந்து 10th 4 பாடம் இருக்கு. 4 பாடத்துலையும் ஒவ்வொரு வரியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நீங்க ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. பட் நிறைய பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. எடுத்தோன்னே எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஐடியா இல்லாமல் இருக்கிறனால ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. நானுமே என்னோட பிகினர் ஸ்டேஜில் எப்படி படிக்கிறது, என்ன பண்ணுறது, எனக்கு எந்த ஒரு கைடன்ஸுமே கிடையாது. இப்போ இருக்க சோசியல் மீடியா அளவுக்கு ஒரு 2, 3 இயர்ஸ் பிஃபோர் இருந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இருந்துச்சு. பட் இந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா? ஸோ நான் ஒரு அகாடமியில் சேர்ந்து படித்து அதுக்கு பிறகு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு என்னோட
ஓன எஃபோர்ட் போட்டு தான் கற்றுக்கிட்டேன். ஸோ நானும் ஒரு 2, 3 எக்ஸாம் எழுதி தான் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேனே தவிர்த்து, நான் எடுத்தோனே வந்து எல்லாமே தெரிஞ்ச மாரிலாம் படிக்க முடியல. எனக்குமே ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸா தான் இருந்துச்சு ஸ்டார்ட்டிங்கில. ஓகேவா? ஸோ 10த்ல வந்து ஒரு 4 பாடம் இருக்கு. இந்த 4மே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு, இந்தியாவின் வெளியுறவு கொள்கை. இதில மத்திய அரசு, மாநில அரசு ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா படிச்சுக்கணும். அதே மாரி பாருங்க அடுத்து 11த்ல வந்து பார்த்தோம்னா, உள்ளாட்சி அரசாங்கங்களை பத்தி படிக்கணும். பஞ்சாயத்து அமைப்புகள் பத்தி படிப்போம். ஸோ இதில வந்து பேசிக்ஸ் அடிப்படைலாம் கொடுத்து எப்படி உருவாச்சு? எந்தெந்த மாநிலத்தில ஃபர்ஸ்ட்டு கொண்டு வந்தாங்க? அது எப்படி உருவாச்சு? அது எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி, சமூக நீதி. இது வந்து நம்ம யூனிட் 6 படிக்கிறோம் இல்லையா? ஸோ அதுலயும் கவர் ஆகும். பிளஸ் வந்து நம்ம பாலிட்டிலையும் கவர் ஆகும். இந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி மற்றும் சமூக நீதி அப்படிங்கிற டாபிக். ஓகேவா? ஸோ இது வந்து 11th இருக்கு. அதே மாதிரி 11th வந்து பார்த்தோம்னா, தமிழக அரசியல் சிந்தனைகள். ஸோ இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மிகப்பெரிய டாபிக் தான். தமிழக அரசியல் சிந்தனைகள். அது எப்படி அரசியல் உருவாச்சு, அரசியலமைப்பு எப்படி உருவாச்சு, அது எல்லாத்தையுமே இந்த பாடத்தில் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப படிக்கவே இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி பாருங்க, இந்திய அரசியலமைப்பு ஆல்ரெடி நம்ம 10த்லேயே படிச்சிருப்போம். நீங்க 10th படிச்சுட்டு தான் நீங்க வந்து 12th வரணும். நீங்க எடுத்தோடனே 12th படிச்சீங்க அப்படின்னா புரியாதுன்னா இல்ல. பட் சில கண்டென்ட் வந்து எக்ஸஸா கொடுத்துருப்பாங்க 10th புக்ல. ஸோ அதை முடிச்சுட்டு அடுத்து 12th வாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 12த்லேயே வந்து சட்டமன்றம் அப்படிங்கிற டாபிக் இருக்கு. அடுத்து ஆட்சித்துறை, அதுவுமே 12th தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து இந்திய நீதித்துறை, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் கூட்டாட்சி. இந்த இந்தியாவில் கூட்டாட்சி அப்படிங்கிற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்தியாவில் நிர்வாக அமைப்பு, இந்த இதுவும் 12வது தான் இருக்கு. அடுத்து தேசிய கட்டமைப்பின் சவால்கள். தேசிய கட்டமைப்பின் சவால்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஸ்டார்டிங்ல வந்து நிறைய மாகாணங்களா பிரிஞ்சிருந்துச்சு, சுதேசி அரசுகளா இருந்துச்சு. அதை எப்படிலாம் இணைச்சாங்க, யாராரு எந்தெந்த தலைவர்கள் எஃபர்ட் போட்டு ஒவ்வொரு மாகாணத்தையும் இந்தியாவுக்குள்ள இணைச்சு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பத்தி படிக்கக்கூடிய டாபிக் தான் இந்த தேசிய கட்டமைப்பின் சவால்கள். ஓகேவா? மொத்தம் 22 பாடங்கள் நம்ம கண்டிப்பா பாலிட்டியா ஸ்கூல் புக்ல படிக்கணும். அதுவும் தெளிவா படிச்சிருக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருக்கணும். இதை நீங்க படிச்சாலே பாலிட்டியில ஒரு 75% நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? 75% ஆஃப் பாலிட்டியோட டாபிக்கை இந்த 22 நான் சொன்ன 22 பாடத்தையும் நீங்க படிச்சிட்டீங்கன்னா இட்ஸ் ஓவர். குரூப் 4 எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்க ஒரு பப்ளிகேஷன்ஸ் புக்கா இருந்தாலும் சரி, என்னோட ப்ரீவியஸ் வீடியோலுமே வந்து கண்டிப்பாக பாலிட்டிக்கு வந்து பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக்கை சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ எல்லா அகாடமியும் மோஸ்ட்லி கொடுக்குறாங்க. சில அகாடமிஸ் வந்து அவங்களோட ஓன் பிராண்டாக கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அவங்க தனிப்பட்ட விருப்பம். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா நான் சொன்ன இந்த 22 பாடத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம பெரிய பெரிய புக் இருக்கு இல்லையா? லட்சுமிகாந்த் புக், இந்த மாதிரி பெரிய புக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இப்போது எக்ஸாம் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொருத்தரோட இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 பேர் எழுதுறாங்கன்னா, ஸோ அந்த 1000 பேருமே கரெக்டாக படிப்பாங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா? ஸோ அதில் 500 பேர் நல்லா படிப்பாங்க. 500 பேர் ஏனோ தானே படிப்பாங்க. அது அந்த 500 பேரில் 300 பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக படிப்பாங்க. அந்த ஸ்ட்ராங்காக படிக்கிறவங்கள தாண்டி 200 பேர் வந்து வேகன்சி ஒரு 100 வேகன்சி இருக்குது அப்படின்னா, அந்த 300 பேத்துக்குள்ள தான் அந்த 100 வேகன்சி இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த 22 பாடத்தையும் நல்லா தெளிவாக படிச்சுட்டு, அதுக்கு பிறகு நீங்கள் அவுட் சோர்ஸ்லையும் சில முக்கியமான கண்ட்ரி எடுத்து வச்சு, கரண்ட் அஃபேர்ஸும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி, இதெல்லாம் சேர்த்து தான் வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கான ஒரு அழகா இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த 22 பாடத்தை மட்டும் தான் நான் படிப்பேன் அப்படின்னா, நீங்கள் காம்படிஷனுக்குள்ளே இருப்பீங்க. பட் அதெல்லாம் தாண்டி அந்த 300 பேருக்குள்ள தான் நீங்கள் இருப்பீங்க. அந்த வேகன்சி அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் இந்த 22 பாடங்கள், அதாவது நான் சொன்ன இந்த இம்பார்ட்டன்ஸ் பாடங்கள், அடுத்து நம்ம பெரிய பெரிய புக் இருக்கு இல்லையா? ஸோ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கண்டென்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு படிச்சிருந்தா மட்டும்தான் நம்ம அந்த வேகன்சிக்குள்ளே போக முடியும். ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ எஃபர்ட் தான் எல்லாமே வந்து நம்ம படிக்கக்கூடிய வழிமுறைகளை மாற்றினாலே போதும், நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இங்கே எல்லாமே வந்து ஹார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் தாண்டி இப்போ இருக்க காம்படிஷன் வேல ஸ்மார்ட் ஒர்க் அதை விட ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ நீங்கள் அதிகமாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் எந்த அளவுக்கு நீங்கள் டைம் கொடுத்து எஃபர்ட் போட்டு படிக்கிறீங்களோ, ஸோ அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தம் நான் 22 பாடம் சொல்லியிருக்கேன். அந்த 22 படிச்சுக்கோங்க போதும். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் பாலிட்டி தரோவாயிருவீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் அவுட் சோர்ஸை அப்படியே உங்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே இதெல்லாம் முக்கியமான டாபிக், இதெல்லாம் வந்து தேவையில்லாத டாபிக் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கிருவீங்க. ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஒரு காலேஜ் முடிச்சுட்டு தான் வந்து எக்ஸாமுக்கு நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போனா அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் 22 பாடங்கள் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் தாண்டி நீங்கள் கண்டிப்பாக எஃபர்ட் போடுங்க. கண்டிப்பாக எக்ஸாம் போகலாம். உங்களோட மைண்டை வந்து எப்பவுமே பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. நெகட்டிவாக திங்க் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ நமக்கு வராது, எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. அதுக்கு நீங்கள் உங்களோட உழைப்பை ரொம்ப பல மடங்கு கொடுங்க. அதே பெரிய விஷயம். ஓகேவா? ஸோ மற்றபடி இப்படி தான் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.